செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை 3 யோவானின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல உண்மையாகவே நம்முடைய ஆத்துமா வாழ்கிறதா? நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய ஆத்துமா விடுதலை என்பது அது முக்கியமானதாக இருக்கிறது. வாசிங்கள் சங்கீதம் 49:9 வாசிங்கள். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. அவர்கள் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஒருவனுடைய ஆத்மா மீட்பு அது அருமையானது, அது மிகவும் அருமையானதாக இருக்கிறது. இந்த ஆத்மா மீட்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கிறோம். சரீரத்திற்காக எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று சொல்லி நாளை தினத்துக்காக நாம் கவலைப்படுகிறோம், அதற்காக நாம் கலங்குகிறோம். அதையே நாடி தேடி அஞ்ஞானிகள் ஓடுகிறது போல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் கேட்கிறது, உன் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற போது, தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? ஆத்மாவே, நீ தேவனை நோக்கி காத்திரு. பாவம் செய்யும் போது ஆத்துமா கலங்குகிறது, ஆத்துமா பிழைத்திருந்து தேவனை துதிக்க கடவது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. ஆனால் மனுஷன் ஆனவன் அந்த ஆத்துமாவை குறித்து எந்த விதத்திலும் அவனுக்கு கவலை இல்லை. வேதம் கூறுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் ஆனாலும் சரி, அவன் வாழ்வடைந்து சுகமாக இருக்க வேண்டுமானால் அவனுடைய ஆத்துமா சரியாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆத்துமா சரியில்லை என்று சொன்னால் ஒரு நாளும் அவனை செவிப்படுத்த இயலாது. அந்த ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கும், ஆத்துமா ஏங்கி கொண்டிருக்கும். ஆத்துமாவானது அது மிகவும் துவண்டு கொண்டிருக்கும். நீ புலம்புவதற்கு, நீ சமாதானத்தை இழப்பதற்கு, சுகத்தை இழப்பதற்கு நீ எங்கு தவறினாய்? உனக்கு ஏன் கொடிய வேதனைகள்? எல்லாம் கண்முன் இருக்கிறது, ஆனால் உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு சந்தோஷம் இல்லை. அநேகருடைய பிள்ளைகள் வெளியிலே போயிருப்பார்கள். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கூட பிறந்த சகோதரங்களுக்கும் சமாதானம் இருக்காது. பிள்ளை 2 காலாக போன பிள்ளை 4 காலாக வருகிறதா? அல்லது சில பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் காத்திருப்பார்கள். பிள்ளை வீட்டு வாசல் வரும்போது ஒரு செல்ஃபோனோட கடந்து வரும். பிள்ளை அழைத்தாலும் பிள்ளைக்கு காது கேட்காது. அநேக நேரம் தாய் தகப்பன் இதை எதுக்கு தான் இதை இந்த உலகத்தில் பிறக்க பண்ணி இருக்கிறேனோ, எதற்காக என்னுடைய கரத்தில் இருக்கிறதோ, இதன் மூலமாக எனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தேனேன் என்று தவித்து ஓலமிடுகிற அநேகர் பெற்றோர்களை நாம் கண்டிருக்கிறோம். நீ அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? இல்லை, தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒருவமர கன்றுகளே போல் இருக்கிறது என்று சொல்லி நீ சமாதானத்தோடும் சுகத்தோடும் நீ தேவனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி இல்லை என்றால் அந்த பிள்ளை பிடிபட காரணம் என்ன? அநேக பிள்ளைகளுக்கு பிசாசுடைய போராட்டம். அந்த பிள்ளையை குழந்தையுடைய கரத்தில் கொடுக்கும்போது நல்ல குழந்தையாக தேவன் கொடுத்தார். அவன் பாலுவன் ஆனபோது அந்த பிள்ளையினிடத்தில் பிசாசு ஆள்கொண்டது. ஒன்று நீ மறவாமல் இருதயத்தில் எழுதிக்கொள், பிசாசு குழந்தையை பிடிப்பதற்கு முன்னே அது உன்னை பிடித்து விட்டது. பிரைஷாஷுவா, அல்லேலூயா. குழந்தையை பிசாசு பிடிப்பதற்கு முன்னே உன்னை சாத்தான் பிடித்தான். உனக்குள் இருந்த சாத்தான் உன்னை அனுபவித்து முடித்து விட்டு உன் குழந்தையின் மேல் கை வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனூடாக உனக்கு சுகமும் இல்லை, உனக்கு சமாதானமும் இல்லை. எரேமியா 8வது அதிகாரம் 22வது வார்த்தையை வாசியுங்கள். கீலியாத்திலே பிசுந்தையிலும் இல்லையோ, ரண வைத்தினம் அங்கே இல்லையோ, பின்னே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். பிரைஷாஷ்வா, அல்லேலூயா. கீலியாத்திலே பிசுந்தையிலும் இல்லையோ, அங்கு யாசுமிசுடைய ரத்தம் இல்லையோ,
ரண வைத்தியனாக யாசுவா கடந்து வரவில்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? உனக்கு வார்த்தை இருக்கிறது. தேவன் அவருடைய ஆவியை தந்து உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். அவர் உனக்கு மெய்யான சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் மறுபடி கடந்து வந்து அவர் இருக்கிற ஸ்தானத்தில் உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இழந்து போன ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறார். ஜீவரிடத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. மரண கண்ணில் இருக்கிற நீ மரணத்திலிருந்து ஜெயிக்க வேண்டும். பாவத்தில் இப்படிப்பட்ட நீ பாவம் செய்கிற நீ பாவத்தை விட்டு நீ அந்த பாவத்திலிருந்து நீ ஜெயிக்க வேண்டும். பிசாசுடைய போராட்டத்தோடு இருக்கிற நீ பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்க வேண்டும். அப்படியானால் ஜீவவிருட்சத்தின் கனியை தேவன் உனக்கு கொடுப்பார். இதையெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருந்தோம். நீ ஏன் சொஸ்தமடையாமற் போனால்? என் குமாரத்தி, என் ஜனம், என் பிள்ளை. பிள்ளைக்கு ஏன் விடுதலை இல்லை? அந்த பிள்ளை விடுதலையை விரும்பவில்லை, அது கிடைக்கவில்லை. பிசன் தைலம் இருக்கிறது, ரண வைத்தியனும் இருக்கிறார், ஆனால் பிள்ளை விரும்பவில்லை. அதுக்கு உதாரணமாக பார்த்தால் என் யாசுவா தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து போனார். விடுதலையை பெற வேண்டும் என்று கடந்து வந்த அநேக புறஜாதிகள் விடுதலையை சுதந்திரித்தார்கள். குருடன் பார்வடைந்தான், சப்பானி நடந்தான், குஷ்டரோகி விடுதலையாக்கப்பட்டான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டபோது வல்லமையினால் அவள் விடுவிக்கப்பட்டாள். கூனி அவளிடத்திலிருந்த பொல்லாதாவி போன போது அவள் நிமிர்ந்தாள், நடந்தாள். இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் யாசுவா அநேக புறஜாதிகளுக்கு செய்திருக்க, அவருடைய சொந்த ஜனத்தினிடத்தில் கடந்து போன போது அவளிடத்திலிருந்த அவிசுவாசத்தின் நிமித்தம், அவருடைய மன கடினத்தின் நிமித்தம் என் தேவனால் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியவில்லை. நீ தேவனுடைய குமாரத்தி, தேவனுடைய ஜனம், தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவள். நீ விரும்பாத பட்சத்தில் உனக்கு விடுதலை கடந்து வருவதில்லை. உனக்கு இருக்கிற வியாதிகளும் பலவீனங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறது. ஆகையினால் உனக்கு சமாதானமும் இல்லை, உனக்கு சுகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நீ சோதித்து உன்னை பார்க்க வேண்டும். அதை நான் அநேகரை நான் சோதித்து பார்ப்பேன். என் தேவன் என்னிடத்தில் கொடுத்த எதையாக நான் இழந்திருக்கிறேனா என்று பார்ப்பேன். அது இழக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் இடத்தில் கடந்து வரும், அநேக சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது உண்டு. நான் எதையும் இழக்கவில்லை. சுருக்கமாக ஒரு காரியம் சொன்னால், நான் வாலிப பிராயத்தில் தாய் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற போது என்னுடைய சொந்த சகோதரனுடைய புருஷன் தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் கடந்து போனார். அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஊழியக்காரனை கேரளாவிலிருந்து வரவழைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் மத்தியிலே அந்த ஊழியக்காரன் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கடந்து போயிருக்கிற சகோதரன் மறுபடி இந்த வீட்டுக்கு கடந்து வர வேண்டுமானால் ஒரு ஆள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது என்னை பெற்றெடுத்த தகப்பன் சொன்னார், என்னுடைய மருமகனுக்காக நான் தரப்பு நின்று ஜெபிக்க போறேன் என்று சொன்னார். கட்டண மனைவி சொன்னால், என் புருஷன் மறுபடி என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் உபவாசிக்கிறேன் என்றார்கள். என்னுடைய தாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் பலிபடத்தில் நின்ற அந்த ஊழியக்காரன் சொன்னார், உங்களுடைய யாருடைய ஜெபமும் இந்த கூரைக்கு மேலே போகாது. ஆனால் இந்த கூட்டத்திலே ஒரு நபர் இருக்கிறது, அந்த நபர் ஒப்பு கொடுத்து உபவாசித்தாள். அவளுடைய உபவாசம் முடிவதற்கு முன்னே அடையாளம், அந்த சகோதரன் ஒரு அடிபட்டு இரத்த காயத்தோடு இந்த வீட்டுக்குள் வருவான் என்றார்கள். அதில் மீந்திருந்த சகோதரன் வேறு யாரும் இல்லை, நான் மட்டுமே. தேவனிடத்தில் மிகவும் பக்தி வைராக்கியம் உண்டு. தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிற எந்த வார்த்தையும் புறக்கணிப்பதில்லை. முதலாவது நான் கேட்டு பெற்றுக்கொண்ட முதல் அனுபவம் அது. 3 நாள் அந்த நபருக்காக உபவாசித்தேன். என்னென்ன 2 சின்ன பிள்ளைங்க, அந்த குடும்பத்தினுடைய அபால நிலைமை, அந்த குடும்பத்தை ஏதாவது கொடுத்து உதவுறது நானாகவே இருந்தேன். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் 3 நாள் உபவாசத்தை தீர்மானித்தேன். ஜெபிக்கவும் ஆராதனை செய்யவும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட தொடங்கினேன். 3வது நாள் உபவாசத்தினுடைய சாயங்கால வேளை 4 மணிக்கு அந்த நபர் வீடு தேடி வந்தார். திருநெல்வேலியிலே அவர் அந்த நடந்து கொண்டு வந்தபோது ஒரு பெரிய ஒரு கல் உருண்டு வந்து விழுந்து அவர் கன்னத்திலேயும் கண்ணிலேயும் காயத்தோடு கூட வீட்டிலே வந்து சேர்ந்தார். பிரைஷாஷுவா, தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அவர் சொன்னது போல உபவாசத்தை தான் நிறைவேற்றினேன்.
அன்றைக்கு நான் நினைத்தேன், தேவனுடைய சமூகத்தில் உண்மையாகவே ஜெபித்தால் தேவனிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படும், அதை சந்தோஷத்தோடு காண முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அன்றிலிருந்து இந்த நாள் வரையிலும் என்னால் செய்யக்கூடாத அநேக காரியங்கள் கடந்து வரும். அதுக்கு ஜெயத்துக்காக, விடுதலைக்காக உபவாசத்தை தீர்மானிப்பேன். அந்த உபவாசத்தின் மூலமாக அநேக காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆத்மா சுகத்தோடு கடந்து வந்து நிற்கிறேன். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போனால் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் உண்டு. எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. எவன் ஒருவன் அதற்காக போராடுகிறானோ, எவன் ஒருவன் அதற்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறானோ, அவனுக்கு சுகமும் சமாதானமும் இருக்கத்தக்கதாய் அங்கு ரணவைத்தியனும் பிசுந்தைலமும் கடந்து வரும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இந்த நாள் நீ உன்னை சோதித்தறிய வேண்டும். உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அது சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, அது உன்னிடத்தில் இருக்கிறதா?